So good evening to all, and இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SQL ஜாயின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ SQL ஜாயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஓகே, ஸோ SQL ஜாயின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ நீங்க ஒரு கொரி எழுத போறீங்க, ஒரு ப்ரொசீஜர் எழுத போறீங்க அப்படின்னா SQL ஜாயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு பிஸ்னஸ் லெவல் ஒரு பிஸ்னஸ் செக்டர் போறீங்க, ஒரு ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஓகே, ஸோ ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கூட எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ரைட்? ஸோ டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தாலும் மற்ற எந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எலக்ட்ரானிக் கூட்ஸ் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். ஓகே, ஸோ அவங்க ஒரு பார்ட்டி வாங்க வர்றாங்க, ஒரு கிளைண்ட் வந்து வாங்க வர்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கிளைண்ட்டு, ஓகே, ஸோ அந்த கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க, கொட்டேஷன் வாங்குவாங்க. ஒரு 2-3 கம்பெனில இருந்து கொட்டேஷன் வாங்குவாங்க, ரைட்? ஸோ 2-3 கம்பெனில இருந்து கொட்டேஷன் வாங்குறப்போ அவங்க ஈஸியாக கம்பேர் பண்ணி பார்த்து எந்த கம்பெனியில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணுவாங்க, ரைட்? ஓகே, ஸோ அப்போ ஒரு கொட்டேஷன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த கொட்டேஷனை நம்ம ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ கொட்டேஷனுக்கு ஒரு டேபிள் ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ கொட்டேஷன் வாங்கிட்டு போறவங்க என்னோட கொட்டேஷன் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா அவங்க அடுத்து வந்து நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கம்பெனிக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஆர்டர் வர்றதை நான் ஆர்டரை வந்து ஒரு தனி டேபிள்ல ஸ்டோர் பண்ண முடியும், ரைட்? ஸோ அடுத்து ஆர்டருக்கு அப்புறம் நான் இப்போ என் கம்பெனிக்கு ஆர்டர் வருது, நான் வந்து அதை ப்ராசஸ் பண்ணணும், ரைட்? ஸோ ஆர்டருக்கு அப்புறம் டெலிவரி பண்ணணும், அண்ட் டெலிவரி ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்ணிடலாம், அண்ட் பில்லிங் பண்ணணும், பில்லிங் ப்ராசஸை ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஏன் இப்போ நம்ம 4 டேபிளையும் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஒரே டேபிளில் ஸ்டோர் பண்ணலாம்ல அப்படின்னா, த ரீசன் இஸ் எல்லாத்தையும் ஒரே டேபிளில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறப்போ ஸோ என்னென்ன டேட்டாஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ண வேண்டி வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொட்டேஷன் போடுறீங்க, அந்த கொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனியே இருக்குன்னு வைங்களேன். ஸோ ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனிக்கு கொட்டேஷன் வந்து அவங்க ஒரு 2 ஏசி, ஒரு 2 டிவி அந்த மாதிரி கொடுக்குறாங்க, ரைட்? ஸோ அந்த டிவி அந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். கம்பெனி சைடு வேற, அவங்களுக்கு கொடுக்குற கொட்டேஷன் வேற, கரெக்டுங்களா? ஸோ கம்பெனி சைடு அவங்க மேனுஃபேக்சர் பண்ண ப்ரைஸு, அவங்க என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இது எல்லாமே அந்த கொட்டேஷன் டேபிளில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ என்ன கிளாத்து ஆர் டெக்ஸ்டைல் கம்பெனினா அதோட மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் எவ்வளவு, ஓகே, ஸோ அதோட மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் எவ்வளவு, அதே மாதிரி அதோட கலரு, அதோட சைஸு, அண்ட் அதோட குவான்டிட்டி, அண்ட் ஆல்சோ அவங்க எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் பண்ணியிருக்காங்க, கஸ்டமர் நேமு, இது எல்லாத்தையுமே கொட்டேஷனோட டோட்டல் ப்ரைஸு அண்ட் இண்டிவிஜுவல் ப்ரைஸு. ஸோ எலக்ட்ரானிக் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஏசி, எத்தனை லிட்டர், அது எத்தனை டன்னு, இது எல்லா டீட்டெயிலுமே நான் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ இது கொட்டேஷனில் மட்டும். ஓகே, ஸோ ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா ஆர்டரில் வந்துட்டு இப்போ
கொட்டேஷன் வாங்கிட்டு போற ஐட்டம்ஸ்க்கே ஆர்டர் கொடுப்பாங்கன்னா தெரியாது, ரைட்? ஸோ 2 ஏசிக்கு வாங்கிட்டு போறாங்கன்னா ஒரு ஏசிக்கு மட்டும் ஆர்டர் கொடுக்கலாம், கரெக்டா? ஸோ அப்ப நீங்க ஒரே டேபிள்ல வந்து இத்தனை டேட்டாவையும் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ கொட்டேஷன் பாத்தீங்கன்னா 2 ஏசி வாங்கிட்டு போறாங்க, ரைட்? ஸோ 2 ஏசியில் 2 லைன் வந்து கிரியேட் ஆகும், கரெக்டுங்களா? ஸோ 2 ரெக்கார்ட் கிரியேட் ஆகும். அந்த 2 ரெக்கார்ட்ல ஒரு ஏசி மட்டும் பில் போட்டாங்கன்னா அடுத்து இன்னொரு ரெக்கார்டு வந்து வேஸ்ட். அந்த ரெக்கார்ட்ல எம்டி வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும், கரெக்டுங்களா? அப்போ அடுத்த டெலிவரி அண்ட் டெலிவரியில பாத்தீங்கன்னா நான் என்ன லாரியில் அனுப்புனேன், என்ன பேக்கேஜ் போட்டிருக்கேன், எத்தனை நம்பர் பேக்கேஜ், அண்ட் எந்த ரூட்ல போகுது, யாருக்கு போகுது, அண்ட் எந்த ஷிப்பர்ஸ் எந்த பார்சல்காரவங்க கொண்டு போய் அங்க டெலிவரி பண்றாங்க, அண்ட் யார் டெலிவரி பண்ணா, யார் அந்த ப்ராடக்டை பேக்கேஜ் பண்ணா, அண்ட் யார் வந்து அந்த ப்ராடக்டை கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சா, ஓகே, யார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணா, இந்த டீடைல் எல்லாமே ஒரு டெலிவரி டேபிள்ல இருக்கும், ரைட்? ஸோ இது எல்லாமே ஒரு டெலிவரி டேபிள்ல இருக்கும். அண்ட் ஓகே, இது எல்லாமே ஒரு டெலிவரி டேபிள் இருக்கும். அதே மாதிரி நீங்க பில்லிங் டேபிள் பண்ணீங்கன்னா பில் அமௌண்ட் ரிசீவா இருக்கா இல்லையா, அண்ட் பில் அமௌண்ட் வந்து எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு வந்து நெகோசியேட் பண்ணிருக்காங்க, அது எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கோம் நம்ம, இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க இந்த என்டையர் டீடைலுமே இவ்வளவு பெரிய ஹியூஜ் டேட்டாவை ஒரே டேபிள்ல ஸ்டோர் பண்றப்ப எனக்கு ரிட்ரீவ் பண்றது கஷ்டம். எது கூட லிங்க் ஆயிருக்குன்னு தெரியாது, கரெக்டுங்களா? ஸோ எந்த டேட்டா எதோட லிங்க் ஆயிருக்கு அண்ட் எது கூட நம்ம மேட்ச் பண்றது தெரியாது. இப்போ நான் ஒவ்வொரு ப்ராசஸையும் தனி டேபிள்ல நான் ஸ்டோர் பண்ணிட்டேன்னு வைங்களேன். இப்போ கொட்டேஷன் ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டேன், ஆர்டர் ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டேன், ஓகே, அடுத்து டெலிவரி ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டேன், அடுத்து பில்லிங்கும் ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆகும், எல்லா டேபிளையும் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் தனித்தனியா, அண்ட் எல்லா டேபிளுக்கும் நான் காமனா ஒரு காலம் கொடுத்துருப்பேன், கரெக்டுங்களா? இப்போ கொட்டேஷன்னா கொட்டேஷனோட அந்த நம்பர் இருக்கு இல்லையா, கொட்டேஷன் நம்பரை நான் ஆர்டர்ல ஒரு காலம் ஒரு ஃபீல்ட்ல வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பேன், ஓகே. ஸோ அப்போ இது ரெண்டையும் லிங்க் பண்ணி இந்த கொட்டேஷனுக்கு அகெயின்ஸ்ட் மீன்ஸ் இந்த கொட்டேஷனுக்கு வந்த ஆர்டர் என்ன என்னால ஈஸியா எடுக்க முடியும். அடுத்து ஆர்டரையும் டெலிவரியும் நான் லிங்க் பண்ணிருப்பேன், ஓகே. ஸோ ஆர்டரோட நம்பரை டெலிவரிங்கிற டேபிள்ல ஏதோ ஒரு காலம்லாம் நான் ஃபீட் பண்ணி வச்சிருப்பேன். அப்ப டெலிவரி ஆர்டரையும் டெலிவரியும் என்னால் லிங்க் பண்ண முடியும், ஓகே. ஸோ அதே மாதிரி டெலிவரியும் பில்லையும் என்னால் லிங்க் பண்ண முடியும். இப்போ ஏதோ ஒரு டேட்டா உங்கள்கிட்ட எடுக்க சொல்றாங்க, இல்லை ஏதோ ஒரு டேட்டா நீங்க லாஜிக்கலா எடுக்கணும் அப்படின்னா, இப்போ கொட்டேஷன் எவ்வளவு கொட்டேஷன் வந்து இன்னைக்கு இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா போய் சேல் கொட்டேஷன்ங்கிற டேபிள் எடுத்து கொடுத்துடலாம், சரி. ஸோ அடுத்த கொஸ்டின், இப்போ கொட்டேஷன் போட்டு ஆர்டர் போட்டது எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஸோ நீங்க கொட்டேஷனையும் ஆர்டர் 2 டேபிளையும் ஆட் பண்ணி நீங்க ரிசல்ட் எடுத்து கொடுத்துடலாம், ஓகே. ஸோ எத்தனை ஆர்டர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா வெறும் சேல் அந்த ஆர்டர்ங்கிற டேபிளை நீங்க ஃபெச் பண்ணி அதுல இருக்க ஆர்டர்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணி நீங்க சொல்லிடலாம், சரி. ஸோ நமக்கு ஆர்டர் வந்ததுல எத்தனையே நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம், அது ஒரு கொஸ்டின் இருக்கு, ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ்ல இவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும், ரைட்? ஸோ இப்போ நமக்கு ஆர்டர் வந்துருச்சு, அந்த ஆர்டர் வந்தாலும் நம்ம எவ்வளவு ஆர்டர்ஸ் வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஆர்டர் டேபிளையோ டெலிவரி டேபிளையோ லிங்க் பண்ணி நம்ம ஈஸியா எடுத்து சொல்லிட முடியும், சரி. ஸோ இன்னைக்கு எவ்வளவு டெலிவரி நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டெலிவரி டேபிள்ல இருந்து ஃபெச் பண்ணி எடுத்து சொல்லிடலாம், ஓகே. ஸோ டெலிவரி பண்ணதுக்கு எவ்வளோ பில்லிங் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, ஓகே. அதை வந்து நான் டெலிவரியும் பில்லையும் ஜாயின் பண்ணி அந்த டேட்டாஸ் எடுத்து நான் கொடுத்துட முடியும், ஓகே. ஸோ இன்னைக்கு எவ்வளோ பில் அமௌண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் பில்லிங் டேபிள்ல போயிட்டு கால்குலேட் பண்ணி ஈஸியா ரிட்ரைவ் பண்ணிட முடியும், ஓகே. ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் தனித்தனி டேபிள்ல நம்ம வைக்கிறோம், ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அவுட்லைன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் ஜாயின்ஸ் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுது, ஓகே. ஸோ ஜாயின்ஸ்ல நீங்க நல்லா கிளியரா இருந்துட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கறது ஜாயின்ஸை பத்தி தான் கேட்பாங்க, ஓகே. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கறது ஜாயின்ஸை பத்தி தான் கேட்பாங்க. ஜாயின்ஸ் தெரியுங்களா, உங்களுக்கு லெஃப்ட் ஜாயின் தெரியுமா, ரைட் ஜாயின் தெரியுமா, அந்த மாதிரி தான் கேட்பாங்க, ரைட்? ஸோ ஜாயின்ஸ்ல நீங்க கிளியர் ஆயிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கோடா இருந்தாலும் ஈஸியா எழுதிட முடியும், ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் சி.
அப்புறம் அந்த ஃபார்ம் எல்லாரும் ஃபில் பண்ணிட்டீங்களா? ஸோ ஃபில் பண்ணாதவங்க நீங்க பண்ணிடுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஓகேங்களா? ஸோ எஸ்கியூஎல் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, ஒரு 2 மினிட்ஸ். ஓகே, ஸோ இப்போ எஸ்கியூஎல் ஓப்பன் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ இங்கே ஜாயின் பண்ணாம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த ஆர்டர் டேபிள் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஆர்டர்ங்கிற ஒரு டேபிள் நான் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சாம்பிள் டேட்டா பேஸ் உங்களுக்கு நான் எக்ஸல் ஷீட்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் அந்த ஷீட்ல இருக்கிற நேம்ஸுக்கு தகுந்த மாதிரி தனித்தனி டேபிளா கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. கஸ்டமர்ஸ் கீழே ஷீட் நேமே கொடுத்துருப்பேன். கஸ்டமர்ஸ், ஆர்டர்ஸ், ஆர்டர் டீடைலு, இது மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் தனித்தனி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அதில் அந்த நேம்ஸ் எல்லாம் தனித்தனி டேபிள்ஸாக கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஸோ நான் ஆர்டருங்கிற டேபிள் எடுத்து பார்க்குறேன். ஸ்டார் ஃப்ரம் ஆர்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு கஸ்டமர் ஐடி, எம்ப்ளாயி ஐடி இருக்கா? ஓகே, இப்போ கஸ்டமர் ஐடியை வச்சு என்னால் ஈஸியாக கஸ்டமர் டேபிள் இருக்கிற நேம்ஸை ஃபைண்ட் பண்ண முடியும், ரைட்? ஓகேங்களா? ஸோ இப்போ 90ங்க கஸ்டமரோட நேம் வந்து லெட் ஸ்டாப் எண்ட் ஷாப் அப்படிங்கிற ஒரு கஸ்டமர் நேம். இது ஈஸியாக என்னால் ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா எனக்கு ரெண்டுலேயே கஸ்டமர் ஐடிங்கிற காலம் இருக்கு, ரைட்? சரி, ஸோ இதுதான் வந்து நம்ம காமன் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு லிங்கிங் டேபிள் இருக்கும். இப்போ இந்த ஆர்டர் டேபிளை வச்சு நான் என்னென்ன ஃபைண்ட் பண்ண முடியும்? யார் கஸ்டமர், அந்த கஸ்டமர் எவ்வளோ ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் எம்ப்ளாயி ஐடி. ஓகே, ஸோ எம்ப்ளாயி ஐடியை வச்சு எந்த எம்ப்ளாயிங்கிறது என்னோட கம்பெனி எம்ப்ளாயி, ரைட்? ஸோ என்னோட கம்பெனி எம்ப்ளாயில யார் வந்து இந்த ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கா? ஓகே, ஸோ யார் வந்து இந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஸோ இதுல இருந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பார்சலோ இல்லை கஸ்டமர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு, இந்த ப்ராடக்ட் எனக்கு வரலைங்க, 4 ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன், 3 ப்ராடக்ட் தான் வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு அப்படின்னா நான் இங்க வந்து செக் பண்ணலாம். ஆர்டர் ஐடி செக் பண்ணலாம். எந்த கஸ்டமர் நேம்ங்கிறத நான் கீழே கொடுத்துட்டு ஓகே கஸ்டமர் நேமு, இந்த கஸ்டமருக்கு எவ்வளோ ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிருக்குங்கிறத செக் பண்ண முடியும். அண்ட் அப்புறம் எந்த எம்ப்ளாயி வந்து இந்த ஆர்டர்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியும். எம்ப்ளாயி ஐடி இருக்குல்லங்க, ஸோ எம்ப்ளாயி ஐடியை நான் எம்ப்ளாயி டேபிளில் கொடுத்தேன்னா எந்த எம்ப்ளாயி வந்து இந்த ஆர்டரை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ஷிப்பர், எந்த ஷிப்மெண்ட்ல போயிருக்கு. ஷிப்மெண்ட்னா இந்த ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் அந்த மாதிரி, ரைட்? ஸோ அது எங்க போயிருக்குங்கிறத என்னால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ என்னாச்சு, என்னால் ஈஸியாக ஒரு ட்ராக்கே பண்ண முடியும். ஓகே, ஸோ ஈஸியாக அந்த பேக்கேஜ் எங்கே வந்து மிஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிற ட்ராக்கிங் வந்து நான் இங்கே என்னால் ஈஸியாக பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, அப்போ இப்போ எம்ப்ளாயி நேம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஒன்று நான் இந்த எம்ப்ளாயி கூப்பிட்டு கேட்டால் எனக்கு தெரிஞ்சிடும் அந்த ஆர்டர் வந்து எம்ப்ளாயி கரெக்டாக வச்சிருக்கானா இல்லையா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இல்லை இப்போ ஷிப்பரில் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கொரியர்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ நிறையா ஷிப்மெண்ட் கம்பெனிஸ், இந்த லாரி சர்வீசஸ்லாம் இருக்குல்லங்க, ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும். அவங்களுக்குலாம் ஒரு ஐடி கொடுத்து இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க, ஷிப்பர் ஐடிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அப்போ நான் அதை ஃபைண்ட் பண்ணேன்னா இந்த பார்சல் இந்த பார்சல் சர்வீஸில் தான் போயிருக்கு அப்படிங்கிறத என்னால் ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ ஈஸியாக என்னால் ஐட்டமை ட்ராக் பண்ண முடியும். ஓகே, இது எல்லாமே டீடைல்ஸ், டேட்டாஸ். உங்கள்கிட்ட எவ்வளோ டேட்டாஸ் இருக்கோ
அவ்வளவு ஒர்த்து. சரிங்களா? ஸோ டேட்டாஸ் தான் எல்லாமே இப்போ. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜாயினோட மெயின் பர்பஸ், ரைட்? ஸோ ஒரு பிபிடி பார்க்கலாம், ஜாயின்ஸ்னா என்னங்கிற ஒரு கிளியர் டீட்டெயிலுக்கு. ஓகே, ஆக்சுவலாக SQL ஜாயின்ஸ்னா என்னன்னா, a join class is used to combine rows from 2 or more tables. ஓகேங்களா? so based on a related column between them. okay, so based on a related column, that is common column. okay, so let's the order table பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை தான் நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா SQL-ல நமக்கு மொத்தம் 4 ஜாயின்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின் and full join. okay, so inner join அப்படினா என்னன்னா returns record that have matching values in both tables. okay, so இப்போ சிம்பிள் கான்செப்ட் தாங்க. இப்போ நீங்க ஒரு 2 டேபிள் எடுக்கிறீங்க, ஒரு டேபிள் வந்து உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க, அண்ட் இன்னொரு டேபிள் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற டேபிள் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற டேபிள், 2 டேபிள். இன்னர் ஜாயின் அப்படின்னா என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏதோ ஒரு காமனான காலம் இருக்கும் இல்லைங்க. ஸோ இந்த 2 டேபிளுக்கும் காமனாக ஒரு காலம் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கஸ்டமர் ஐடி பார்த்த மாதிரி இது என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைட் டேபிள் அண்ட் ரைட் சைட் டேபிள் இது ரெண்டுலையும் காமனான வேல்யூஸ். இப்போ லெஃப்ட் சைடு வந்து எனக்கு 7 வேல்யூ இருக்கு அண்ட் ரைட் சைடு வந்து 4 வேல்யூ தான் இருக்கு அப்படின்னா இந்த 4 வேல்யூ மட்டும் எடுத்து கம்பைன் பண்ணி மிச்ச லைன்ஸை வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த சைடு 7 இருக்கு அண்ட் இந்த சைடு 4 இருக்கு. ரிமைனிங் வந்து 3 ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, அந்த 3 ரெக்கார்டை பிரிண்ட் பண்ணாது. இதான் இன்னர் ஜாயின்னு சொல்லுவோம். ஓகே, புரியுதுங்களா? இன்னர் ஜாயின் என்னென்ன, என்ன ரெக்கார்டு இருக்கோ இப்போ 2 பக்கமே பார்க்கும், லெஃப்டும் சரி ரைட்டும் சரி. ஓகே, ஸோ இதுல என்ன ரெக்கார்டு வந்து காமனா இருக்கும், 2 வந்து மேட்ச் ஆகிற ரெக்கார்டு இருக்கும் இல்லைங்க. இங்கிட்டு 1னா இங்கிட்டு 1 அண்ட் இங்கிட்டு 4னா இங்கிட்டு 4 அண்ட் இங்கிட்டு 6னா இங்கிட்டு 6. ஓகே, ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் எடுத்து ஜாயின் பண்ணும். அதைத்தான் வந்து நம்ம இன்னர் ஜாயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இன்னர் ஜாயின் என்னன்னு புரிஞ்சுல. அடுத்து லெஃப்ட் ஜாயின். லெஃப்ட் ஜாயின் அப்படின்னா என்னன்னா, ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு டேபிள் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு டேபிள், 2 டேபிள் சொன்னேன் இல்லைங்க. ஸோ லெஃப்ட் ஜாயின் அப்படின்னா என்னன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிள் எடுத்துக்கும், லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிளுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து எடுத்துக்கும். ஓகே, இப்போ லெஃப்ட் சைட் டேபிள்ல ஒரு 4 வேல்யூ இருக்கு, சரிங்களா? ரைட் சைட் டேபிள்ல ஒரு 7 வேல்யூ இருக்கு. ஓகே, ஸோ இது லெஃப்ட் சைட் டேபிள் மட்டும்தான் எடுத்துக்கும் அண்ட் அந்த 4 வேல்யூ மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இன் கேஸ் இப்போ லெஃப்ட் சைட் டேபிள்ல வந்து எனக்கு அதிகமான வேல்யூ, தட் இஸ் ஒரு 7 வேல்யூஸ் இருக்கு அண்ட் ரைட் சைட் டேபிள்ல 4 வேல்யூ தான் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைட் டேபிளுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணும், அந்த மேட்ச் ஆகிற 4 ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ மேட்ச் ஆகாம 3 இருக்குல்ல, மேட்ச் ஆகாம 3 இருக்குல்ல, அந்த மேட்ச் ஆகாத 3ஐயும் நல் வேல்யூஸா பிரிண்ட் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ மேட்ச் ஆகாத 3ஐயும் நல் வேல்யூஸா பிரிண்ட் பண்ணும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற டேபிள் தான் இது ரெஃபரன்ஸா எடுத்துக்கும் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இப்போ 7 வேல்யூ இருக்கு அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல வெறும் 4 வேல்யூ தான் இருக்கு. அண்ட் இது என்ன பண்ணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ தான் ரெஃபரன்ஸா எடுக்கும். அப்போ மீதி இருக்கிற 3 வேல்யூ எக்ஸ்ட்ரா இருக்கு, சரி கரெக்டுங்களா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. அப்ப அந்த 3 வேல்யூவையும் நல் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இது லைட்டா குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒர்க் பண்ண உங்களுக்கு நல்ல டீட்டெயில் கிடைக்கும். அந்த 3 வேல்யூ ரிமைனிங் இருக்குன்னு சொன்னா இல்லைங்களா, ஸோ அந்த 3 ரெக்கார்டுக்கான காமன் ரெக்கார்டு வந்து இங்க ரைட் சைட் டேபிள்ல கிடையாது, அதான மீனிங். ஓகே, அந்த 3 ரெக்கார்டுக்கான காமன் ரெக்கார்ட் ரைட் சைட் டேபிள்ல கிடையாது. அப்ப என்ன பண்ணோம், ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த 3 ரெக்கார்ட், பேலன்ஸ் 3 ரெக்கார்ட் இருக்குல்ல, அதுக்கான டேட்டாஸ் இருக்கும். ஓகே, அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணிடும். ரைட் ஹேண்ட் சைடு அந்த 3 காலத்தையும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக இந்த ரைட் ஹேண்ட் சைடும் 3 காலம் பிரிண்ட் ஆகும், ஆனா 3 காலமும் நல் வேல்யூவை பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து லெஃப்ட் ஜாயின்.
ஓகே. ஸோ இந்த லெஃப்ட் ஜாயினுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து ரைட் ஜாயின். ஸோ இது லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிள ரெஃபரன்ஸா எடுத்துக்கிச்சுன்னா ரைட் ஜாயின்ல ரைட் சைடு இருக்கிற டேபிள ரெஃபரன்ஸா எடுத்துக்கும். அடுத்து ஃபுல் ஜாயின். ஃபுல் ஜாயின்ங்கிறது லெஃப்ட் சைடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரைட் சைடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லா லிங்கையும் மெர்ஜ் பண்ணி ஃபுல்லா ஜாயின் பண்ணி எல்லா ரெக்கார்டையும் பிரிண்ட் பண்ண, அதான் வந்து ஃபுல் ஜாயின். அண்ட் இதுல நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா இன்னர் ஜாயினோ லெஃப்ட் ஜாயின் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ நீங்க இன்னர் ஜாயின் யூஸ் பண்றப்போ பிரச்சனை இல்லை. அண்ட் லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்றப்போ உங்களோட லெஃப்ட் சைடு டேபிள் இருக்குல்ல, அதுல மினிமம் வேல்யூ எந்த டேபிளோ அந்த டேபிள லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படின்னா இப்போ ஆர்டர் டேபிள்ல பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து விழுந்துட்டே இருக்கும். ஓகே. ஸோ ஆர்டர்ஸ் விழுந்துட்டே இருக்கும். அண்ட் அது ப்ராப்ளம் இல்லை, நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பேரண்ட் அண்ட் சைல்டு டேபிள்னு சொல்லுவாங்க. பேரண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரெக்கார்ட் இருக்கும், சைல்டு டேபிள் வந்து ஒரு 20 ரெக்கார்ட் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பேரண்ட் டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிளை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க, அண்ட் சைல்டு டேபிளை ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அது உங்களுக்கு லிங்க் பண்ணி பார்க்குறப்ப தெரியும் எந்த டேபிளை வந்து லெஃப்ட் ஹேண்டு, எந்த டேபிளை வந்து ரைட் சைடு வைக்கலாம். ஸோ ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அதிக டேட்டா இருந்தாலும் எனக்கு அந்த டேட்டாலாம் பிரிண்ட் ஆகணும். ஓகே. இப்போ அந்த கொட்டேஷன் அண்ட் டெலிவரி கான்செப்ட் ஒன்று சொன்ன இல்லைங்க, ஆர்டர் ஆகி டெலிவரி ஆகாத வேல்யூஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் அண்ட் டெலிவரியில் கம்மியாக இருக்கும், கரெக்டுங்களா? ஏன்னா ஆர்டர் விழுந்துட்டே இருக்கும் அண்ட் நிறைய ஆர்டர் வந்து டெலிவரி ஆகாமல் இருக்கும். அப்போ அதெல்லாம் எம்டி வேல்யூ. ஓகே. இப்போ நீங்க இந்த மாதிரி கேசஸ்ல என்ன பண்ணணும்? ஸோ ஆர்டரை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கணும் அண்ட் டெலிவரி வந்து ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கணும், லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்றோம். இப்போ என்ன ஆகும்னா இது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஆர்டர் டேபிள் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற டெலிவரி டேபிள் கூட போய் மேட்ச் ஆகுமா? எந்தெந்த காலம்ஸ் மேட்ச் ஆகுதோ அது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடும். மேட்ச் ஆகாத காலத்துல நல்லுன்னு பிரிண்ட் ஆகுமா? மேட்ச் ஆகாத காலம்னா நல்லுன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ இங்க ஒரு 100 டேட்டா இருக்கு, இங்க ஒரு 80 டேட்டா இருக்கு. அப்போ இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற 80 டேட்டா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற 80 டேட்டா கூட மேட்ச் ஆகும். ஓகே ரைட். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு 100 இருக்கு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து 80 இருக்கு. ஓகே. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற 80 டேட்டா வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற 80 டேட்டா கூட வந்து மேட்ச் ஆகும். ஓகே. ஆனா பேலன்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு 20 டேட்டாஸ் இருக்கு. ஓகே. அந்த 20 டேட்டாஸும் நல்லா பிரிண்ட் ஆகுங்களா? கரெக்டா? ஸோ நல்லா பிரிண்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணலாம், நீங்க ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற டேபிள்ல இருக்கிற ஒரு காலமை கால் பண்ணி நம்ம இஸ் நல் இஸ் நாட் நல்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த காலமை கால் பண்ணி இஸ் நல் அப்படின்னு கொடுத்து எடுத்தீங்கன்னா இங்கிட்டு நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வேல்யூஸ் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு வேல்யூஸ் இல்லை. அப்போ என்னென்ன ஆர்டருக்கு டெலிவரி ஆகாம இருக்குங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ இது உங்களோட லாஜிக் தான், ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் லைட்டா குழப்புற மாதிரி இருந்தாலும் ஒர்க் பண்ணி பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து டயக்ராம், இன்னர் ஜாயினோட அண்ட் லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின் அண்ட் ஃபுல் ஜாயினோட டயக்ராம்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ இன்னர் ஜாயின் என்ன, ரெண்டு டேபிளுக்கும் காமனா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கும், அது இன்னர் ஜாயின். அதுதான் அங்க மட்டும் மார்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெஃப்ட் ஜாயின்ங்கிறது என்னன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிள் எடுத்துக்கும் அண்ட் அதை கொண்டு போய் ரைட் சைடு இருக்கிற டேபிள்ல செக் பண்ணும். ரைட். ஸோ அடுத்து ரைட் ஜாயின், லெஃப்ட் ஜாயினுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகே. ஸோ ரைட் சைடு இருக்கிற டேபிளோட டேட்டாஸ் எடுத்துக்கொண்டு வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிள் கூட மேட்ச் பண்ணும். ஃபுல் அவுட்டர் ஜாயின், தட் இஸ் ஃபுல் அவுட்டர் ஜாயின் சொல்லலாம், இல்லை ஃபுல் ஜாயின் சொல்லலாம். ஃபுல் ஜாயின் என்ன, ரெண்டு டேபிள் இருக்கிற எல்லா டேட்டாஸையும் பிரிண்ட் பண்ணிடும். ஓகே. ஸோ ரெண்டு டேபிள் இருக்க எல்லா டேட்டாஸையும் பிரிண்ட் பண்ணிடும். அண்ட் இங்கே நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது இன்னொரு லெஃப்ட்டும். அண்ட் அதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரைட்டும் ஃபுல் ஜாயினும் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுதான் வந்து ஜாயினோட சின்டெக்ஸ். ஸோ செலக்ட் காலம் நேம் அண்ட் ஃப்ரம் டேபிள் நேம், இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. அதுக்கு கீழே அண்ட் நீங்கள் வேர் கிளாஸ் போடுறீங்கல்ல, வேர் கிளாஸ்க்கு முன்னாடி தான் நீங்கள் ஜாயின் யூஸ் பண்ணணும். ஓகே. இங்க அந்த அலைஸ் நேம்ங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு தடவைக்கு 10 தடவை வந்து இந்த டேபிள் நேம் வந்து யூஸ் பண்ணுவீங்க இங்க. ஓகே. ஸோ இப்போ ரெண்டு காலம் இதுலயும் அதே காலம் நேம் இருக்கு,
அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற டேபிள்லயும் அதே காலம் நேம் இருக்குன்னா எஸ்கியூஎல் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். எந்த காலமை நீங்க பிரிண்ட் பண்றீங்க அப்படின்னு. அதுக்காக நம்ம என்ன கொடுக்கணும், டேபிள் 1 டாட் காலம் நேம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நான் ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்க காலம் நேம் தான் பிரிண்ட் பண்றேன் அண்ட் செகண்ட் டேபிள் இருக்க காலம் நேம் தான் பிரிண்ட் பண்றேன்னு நீங்க அங்க கொடுக்கணும். அப்போ ஒரு டேபிளுக்கு வந்து நீங்க ஒரு டேபிள் நேம் பெருசா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அதான் அவ்வளோ பெரிய டேபிள் நேம்ஸ் நேம் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்க ஒரு அலைஸ் நேம் ABC அந்த மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம கால் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நீங்க ஈஸியா இப்போ கஸ்டமர் டேபிள் இருக்கு, கஸ்டமர் நேம்ங்கிறது பிரிண்ட் பண்றேன், இல்ல கஸ்டமர் ஐடியை பிரிண்ட் பண்றேன்னு வச்சுக்கோ. கஸ்டமர் ஐடி வந்து ஆர்டர்ஸ் டேபிள்லயும் இருக்கு, கஸ்டமர்ஸ் டேபிள்லயும் இருக்கு. அப்ப 2 டேபிள் இருக்கிறப்போ நீங்க எதுல இருந்து எடுத்து பிரிண்ட் பண்றீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். இப்போ பி ஆர்டர்ஸ்ங்கிறது பின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, கஸ்டமர்ஸ்ங்கிறத ஏன்னு வச்சுட்டீங்கன்னா, இப்போ கஸ்டமர்ஸ்ல இருந்து நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஏ டாட் கஸ்டமர் ஐடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் டேபிள்ல இருந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, சிம்பிள். அண்ட் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்துட்டு அதோட அலைஸ் நேம் கொடுத்துறீங்க. அண்ட் அதுக்கு கீழே லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்றீங்களா, ரைட் யூஸ் பண்றீங்களா, ஃபுல் யூஸ் பண்றீங்களா, அல்லது இன்னர் யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்து ஜாயின் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஜாயின் கொடுத்துட்டு, ஸோ டேபிள் 2 எந்த டேபிளை நீங்க வந்து லிங்க் பண்ண போறீங்களோ அந்த டேபிள் 2ஓட நேம் அதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா ஒரே லைன்ல நீங்க கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டேபிளுக்கு அடுத்து ஆன் கொடுத்துட்டு என்னென்ன காலமா மேட்ச் பண்ண போறீங்க. இப்போ 2 டேபிளை இன்சர்ட் பண்றீங்கன்னு கொடுத்தாச்சு. அடுத்து எந்த காலம் காமன் காலமா அதை கொடுக்கணும்ல நம்ம. அதுக்கு டேபிள் 1 டாட் காலம் நேம் அண்ட் டேபிள் 2 டாட் காலம் நேம், இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகே, ஸோ டேபிள் 1 டாட் காலம் நேம், அந்த டேபிள் 1ங்கிற இடத்துல நீங்க ஃபுல் நேமே டைப் பண்ணணும். அதுக்கு பதிலாக நீங்க உங்களோட சப்ஸ்டியூட் நேம் அந்த அலைஸ் நேமையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், டாட் காலம் நேம் ஈக்குவல் டு டேபிள் 2 டாட் காலம் நேம். இது ரெண்டையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, அண்ட் நீங்க நான் ஒரு 2 டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டேபிள்ல என்னென்ன டேட்டாஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் இது சொல்லிட்டு நம்ம இன்னர் ஜாயின் என்னங்கிறத பார்ப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் STU அண்டர்ஸ்கோர் PER அப்படிங்கிற ஒரு டேபிள். இதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 டேட்டா இருக்கு. சரிங்களா, மொத்தம் 5 டேட்டா இருக்கு அண்ட் டிஃப்ரெண்ட் ஐடி வேல்யூஸ் 1 4 6 9 2 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடி வேல்யூஸ் இருக்கு. சரிங்களா, இன்னொரு டேபிள் DPT அண்ட் இதுல காமனான காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடி. அண்ட் நீங்க DPTல பாத்தீங்கன்னா 10 ரோ இருக்கு அண்ட் ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கிளியராக பார்க்க முடியும். 2 டேபிளையும் ரன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ மேலே இருக்க DPET STU அண்டர்ஸ்கோர் DPETங்கிற டேபிளில் மொத்தம் 10 ரோ இருக்கு. சரிங்களா, 10 ரோ இருக்கு. அண்ட் கீழே இருக்கிற STU PRல மொத்தம் 5 ரோ இருக்கு. ஓகே, 10 ரோ ப்ளஸ் 5 ரோ. இது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஈஸியாக போடும். எப்படி நம்ம இன்னர் ஜாயின் பண்ண போறோம் அண்ட் லெஃப்ட் ஜாயின் அண்ட் ரைட் ஜாயின் பண்ண போறோம். ஒரு டேபிள்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டேபிள்ல 10 வேல்யூ இருக்கு அண்ட் இன்னொரு டேபிள்ல 5 வேல்யூ இருக்கு. நான் இப்போ இன்னர் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்க இன்னர் ஜாயினுக்கு எந்த டேபிள்ல வேணா லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ வச்சுக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க இனிஷியேட் பண்றது எந்த டேபிள் வேணா வச்சுக்கலாம். ஆனா மேக்ஸிமம் வந்து லோயஸ்ட் வேல்யூ கொடுத்துக்கோங்க அண்ட் உங்களோட லாஜிக் வந்து மாற மாதிரி இருந்துச்சுன்னா மாத்தி கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ரைட், ஸோ இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் STU அண்டர்ஸ்கோர் PER. இதில் எனக்கு 5 வேல்யூ இருக்கு. ஓகே, ஸோ நான் இதை ஏன்னு வச்சுக்கிறேன். ஏன்னு வச்சுட்டு ஜஸ்ட் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அலைஸ் டீம் வந்து அஸ் கொடுத்தும் கொடுக்கலாம், இல்லை உங்கள் டேபிள் நேம் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஏ கொடுத்து கொடுக்கலாம். ரைட், ஸோ இப்போ STU அண்டர்ஸ்கோர் PERங்கிறது டேபிள் அண்ட் ஏங்கிறது டேபிள் நேம். ஓகே, அண்ட் இங்கே இன்னர் ஸ்பேஸ் ஜாயின். இன்னர் ஜாயின் என்ன பண்ணும், இந்த மேட்ச்டு டேட்டாவை மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும். கரெக்டுங்களா? ஓகே, இப்போ இன்னர் ஜாயின் உங்க டேபிள் நேம் என்ன, எனக்கு STU அண்டர்ஸ்கோர் DEPT, அதான் என்னோட செகண்ட் டேபிள் நேம் கொடுத்தாச்சு. அடுத்து இதுக்கு ஒரு நேம் வைக்கணும். என்ன நேம்னா பின்னு வைக்கிறேன். B on A dot customer A dot ID, right? So A dot ID equal to B dot ID. நீங்க என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதுங்களா? ஒரு டேபிளை இன்னர் ஜாயின்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுல என்ன காலமை நான் ஆட் பண்றேன், அது காமன் காலமை நான் கொடுக்குறேன் அப்படின்னா
ஏ டாட் ஐடி. ஏ டாட் ஐடிங்கிறது என்ன? ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் பிஆர் அப்படிங்கிற டேபிள்ல இருக்கிற ஐடிங்கிற காலத்தையும் ஈக்குவல் டு பி டாட் ஐடி, டிஇபிடிங்கிற டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருக்க ஐடிங்கிற காலம் ஈக்குவல் அப்படின்னு நான் கொடுத்துறேன். இப்போ ரன் பண்றேன். ஓகே, ஸோ இன்னர் ஜாயின் என்னங்க, ரெண்டு டேபிள்லையும் எது காமனா இருக்கோ அந்த காலம் தான் எனக்கு பிரிண்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு டேபிள் 5 வேல்யூ தான் காமனா இருக்கு. 1 4 6 9 2. ஓகே, ஸோ இது ஒரு டேபிள். சிட்டி ஐடி, சிட்டி, மொபைல், டிஸ்ட்ரிக்ட், இது வரைக்கும் ஒரு டேபிள். அண்ட் இந்த 3 ஒரு டேபிள். ஓகே, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இங்க ஐடி அண்ட் இங்க ஒரு ஐடி, ரெண்டு ஐடி இருக்குங்களா? ஓகே, நான் ஸ்டார் கொடுத்துட்டதுனால எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்க ஐடின்னு கொடுக்குறேன். இது கான்செப்ட் கிளியரா இருக்குங்களா? யாருக்கா டவுட்டா இருந்தா கேளுங்க. இப்போ நம்ம பண்ணிருக்கிறது எனி டவுட்ஸ்? சார் இதுல வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியாதாங்க சார்? யூஸ் பண்ணலாங்க. வேர் கண்டிஷன் வந்து கடைசில 6 வேணும் அப்படினா வேர் ஐடி ஈக்குவல் டு 6 அப்படினு கொடுக்கணுமா? கொடுக்கலாம். இங்க கொடுத்துக்கலாம் நீங்க. ஓகே, சோ டேபிளுக்கு அப்புறம் ஜாயின் வரணும், ஜாயினுக்கு அப்புறம் வேர் கண்டிஷன் வேர் ஓகே சார் ஐடி ஈக்குவல் டு 2 னா கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஐடி ஈக்குவல் 2 னு வரும். எரர் அடிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா எனக்கு ரெண்டு டேபிள்ல ஐடி இருக்கு. அப்ப ரெண்டு டேபிள் ஐடி இருக்குன்னா நீங்க எந்த டேபிளை வந்து யூஸ் பண்ண போறீங்க நம்ம queryக்கு வந்து சொல்லணும். ஓகே, அப்போ நீங்க either a டாட் b a டாட் ஐடியா இல்ல b டாட் ஐடியான்னு கொடுக்கணும். இப்போ a டாட் ஐடின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ கரெக்டா வந்துருச்சுங்களா? ஓகே சார். ஓகே, ஆக்சுவலா ரெண்டு காமன் டேபிள் இருக்கிறப்போ அதுல எந்த டேபிள்ல இருந்து நான் ஃபெச் பண்றேங்கிறத நம்ம டேபிள் நேமும் டாட் ஐடின்னு கொடுக்கணும். நம்ம அலைஸ் நேம் கொடுத்துட்டனால a டாட் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே சார். ஓகே, கிளியருங்களா? ஓகே சார். ஓகே, சோ வேற யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா இந்த ஸ்டெப்ல? சார் a டாட் ஐடி b டாட் ஐடின்னு கொடுத்துருக்கோம். ரெண்டு இப்போ b டாட் ஐடின்னு கொடுத்தாலும் இதே வேல்யூஸ் தானே சார் வரும்? ஆமா, இன்னர் ஜாயின்ல நீ b டாட் ஐடினா புரியலங்க. a டாட் ஐடி ஈக்குவல் டு 2 னு கொடுத்திருக்கீங்களா சார்? ஆமா, b டாட் ஐடி ஈக்குவல் டு 2 னு கொடுத்தீங்கனால அதே வேல்யூ தான் வரும். ரெண்டுலயே ஒரே வேல்யூ தான் நமக்கு இருக்கு சார். அதான் கேக்குறேன். நீங்க இன்னர் ஜாயின்ல பிரச்சனை இல்ல. லெஃப்ட் ஜாயின் பண்றப்ப என்னன்னா லெஃப்ட் சைடு அதிகமான வேல்யூ இருக்குன்னு வைங்களேன், எது எனக்கு நல் வேல்யூவா இருக்குன்னு செக் பண்றதுக்கு நான் ஐடி பாஸ் பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மாட்டிக்குவோம். அந்த இடத்துல நம்ம கரெக்டான வேல்யூ கொடுக்கணும். ஏ இல்லைன்னா பியா அப்படிங்கிறத கரெக்டா கொடுக்கணும் நம்ம. இன்னர் ஜாயின்ல ப்ராப்ளம். இன்னர் ஜாயின்ங்கிறது ரெண்டு பக்கம் காமனா இருக்கிற காலம்ஸ் மட்டும் தான் மெர்ஜ் பண்ணும். ஓகே, ஸோ ரெண்டு சைடு காமனா இருக்கிற காலம் மட்டும் மெர்ஜ் பண்ணும். அண்ட் லெஃப்ட் ஜாயின்ங்கிறது என்னது, லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிள் எடுத்துக்கும் அண்ட் ரைட் சைடு இருக்கிற டேபிள் கூட போய் செக் பண்ணும். ஓகே, இப்போ இன்னர் ஜாயின்ங்கிறது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுல. நான் இதை அப்படியே லெஃப்ட் ஜாயினை கன்வெர்ட் பண்றேன். ஓகே, இன்னர் எடுத்துட்டு அப்படியே லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, ஸோ இந்த வேர் கண்டிஷன் நான் எடுத்துறேன். வேர் கண்டிஷனை வந்து நீங்க கமாண்ட் லைனை மாற்ற முடியும். இங்கே கமாண்ட் லைனுக்கு ஜஸ்ட் 2 மைனஸ் கொடுத்தீங்கன்னா போதும், அது கமாண்ட் லைனை மாறிடுச்சு. அது கிரீன் கலர்ல மாறிச்சா? ஓகே, கிரீன் கலர் மாறிச்சுன்னா கமாண்ட் லைனை மாறிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ரன் பண்றேன். ஓகே, இப்பயும் எனக்கு 5 வேல்யூ தான் கிடைச்சிருக்கு. என்ன ரீசன்னா இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் அந்த லோயஸ்ட் டேபிளை வந்து ஏன் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண சொன்னேன். இதுதான் உங்களோட லெஃப்ட் சைடு அந்த ரைட் சைடு வந்து மெர்ஜ் பண்றத இடம், ரைட்? இப்போ a டாட் ஐடி ஈக்குவல் டு b டாட் ஐடின்னு கொடுத்துருக்கேன்லங்க. இங்க என்ன ஆகுதுன்னா இப்போ எனக்கு லெஃப்ட் சைட் டேபிள் என்ன இருக்கு, STUPER, அண்ட் இதுல என்ன டேட்டா இருக்கு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதை மட்டும் நம்ம தனியா ரன் பண்ண முடியும். ஓகே, இதுல எனக்கு 5 வேல்யூ தான் இருக்கு. எனக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிள்ல 5 வேல்யூ தான் இருக்கு. ஸோ லெஃப்ட் ஜாயின் என்ன பண்ணோம், லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிளை எடுத்து அப்படியே ரைட் சைடு இருக்கிற டேபிள்ல போய் கம்பேர் பண்ணும். அப்ப எனக்கு இங்க 5 வேல்யூ தான் இருக்கு. அந்த 5 வேல்யூ எடுத்து கொண்டு போய் இங்கே கம்பேர் பண்ணுது. ஓகே, இங்க 5 வேல்யூ இருக்கு. ஓகே, ஸோ அப்போ அந்த 5 வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணிடும். இதோட லெஃப்ட் ஜாயினோட ரெஃபரன்ஸ் என்ன, லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிள். அதுல எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை வேல்யூ கொண்டு அப்படியே வந்து கம்பேர் பண்ணும். சரிங்களா? நான் இப்போ இதை அப்படியே இந்த டேபிள் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். மேல வந்து DEPT அண்ட் கீழே வந்து PER கொடுக்குறேன்.
சரிங்களா? ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டிஇபிடியில் என்ன ரெக்கார்ட் இருக்குன்னு பார்த்துடலாம். டிஇபிடியில் எனக்கு என்ன மொத்தம் 10 ரெக்கார்டு இருக்கு. அண்ட் 10 ரெக்கார்டு 3 காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 காலம் ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட் 3 காலம் இருக்கு அண்ட் 10 ரோ இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், லெஃப்ட் சைடு டேபிள் வந்து இந்த டேபிளா வச்சிட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் எதை அசைன் பண்றீங்களோ அது லெஃப்ட் சைடு ஆயிரும் அண்ட் செகண்ட் அசைன் பண்றது ரைட் சைடு ஆயிரும். ஓகே, நீங்க இங்க சேஞ்ச் பண்ணலாம், ஆனா பண்ணாதீங்க, கன்ஃபியூஸ் ஆயிரும். எப்பயுமே நீங்க இங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கறத ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க, செகண்ட் கொடுக்கறத செகண்ட் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை மாத்தாதீங்க, இந்த இடத்துல மாத்தாதீங்க. மாத்தினீங்கன்னே கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஃபர்ஸ்ட் கொடுக்கறத ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிருங்க, செகண்ட் கொடுக்கறத செகண்ட் டைப் பண்ணிருங்க. ஓகே, ஸோ எப்பயுமே இந்த மாஸ்டர் டேபிள், இந்த டேபிள் கொடுத்துருக்கீங்களா, இந்த டேபிள்ல அடுத்து இன்னொரு லெஃப்ட் ஜாயின் போடுறீங்க, எத்தனை லெஃப்ட் ஜாயின் வேணாலும் நம்ம போட்டு டேபிள் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அது எல்லாமே ஏல கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு லைன் போடுறீங்க அப்படின்னா a.id ஈக்குவல் டு c.id அண்ட் a.id ஈக்குவல் டு d.id அந்த மாதிரி கொடுங்க. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம். சேஞ்ச் பண்ணால் டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் நிறைய வரும். ஓகே, ஸோ அதனால இந்த லைனை நீங்க வந்து எப்பயுமே மாற்ற வேணாம். ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்றதை ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க அண்ட் செகண்ட் டிக்ளேர் பண்றதை செகண்ட்ல கொடுத்துருங்க. ஓகே, அண்ட் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த டேபிளோ அந்த டேபிளோ இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 10 ரெக்கார்ட் இருக்கு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து வெறும் 5 ரெக்கார்ட் மட்டும்தான் இருக்கு. ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்றேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 காலம் 10 ரெக்கார்ட். ஓ, அதை மட்டும் செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தம் 10 ரோ வந்துருச்சுங்களா. என்ன ரீசன்னா எனக்கு லெஃப்ட் சைடு வந்து 10 டேபிள் இருக்கு, 10 ரெக்கார்டு. சரிங்களா, லெஃப்ட் சைடு 10 ரெக்கார்டு இருக்கு, ரைட் சைடு 5 ரெக்கார்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிற ரெக்கார்டில் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் சைடு, தட் மீன்ஸ் லெஃப்ட் சைடு கரெக்டாக இருக்கு, 10 ரெக்கார்டு அப்படியே இருக்கு. ரைட் சைடு இருக்கிற டேட்டா தான் நான் என்னென்ன கொடுத்துருக்கேன்னா 1 2 4 6 9 இதுதான் வந்து நான் ரைட் சைடு இருக்கிற டேட்டாஸை கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதனால என்ன ஆகுது, இந்த ஐடி வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஐடி அண்ட் இந்த ஐடி வந்து ரைட் சைடு இருக்கிற ஐடி. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணுது, லெஃப்ட் சைடு இருக்கிற 10 டேட்டாவை எடுத்துட்டு வந்து ரைட் சைடு இருக்கிற டேபிளோட கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ணிட்டு இங்க எந்தெந்த டேட்டா வந்து மேட்ச் ஆகுதோ, எந்த டேட்டா மேட்ச் ஆகுதோ 1 2 4 6 9 மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகாத டேட்டாஸ் இருக்கும்ல, ஸோ அந்த டேட்டாஸ்ல இப்போ மேட்ச் ஆகாததுன்னா இப்போ லெஃப்ட் சைடு வந்து 5 வேல்யூ இல்லவே இல்லை. அந்த டேட்டாஸ்ல என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நல்லா பிளேஸ் பண்ணுது. ஓகே, இந்த மாதிரி நல்லா கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க வேர்ல நல்ல என்னென்ன வேல்யூ இருக்குங்கிறத செக் பண்ணலாம். வேர், ஸோ இந்த 4 காலமும் வந்து stu_per அந்த டேபிள் இருக்க 4 காலம்ஸ். ஓகே, ஸோ அந்த 4 காலம்ஸ்ல நீங்க ஏதோ ஒரு காலம் எடுத்து நல்ல என்னென்ன வேல்யூஸ்ங்கிறத நீங்க பார்க்க முடியும். ஓகே, ஸோ அதை எப்படி கொடுக்கலாம்னா இங்க பாத்தீங்கன்னா ஐடி அண்ட் ஐடி தான் காமனா இருக்கு, மற்ற ஃபீல்டு எதுவுமே காமன் இல்லையா, கரெக்டுங்களா? ஒரே பேர்ல இல்லை. அப்ப நீங்க இங்க ஜஸ்ட் வந்து a.b.ன்னு கொடுக்க வேண்டியது இல்லை. காமனா இருந்தா மட்டும் a.b. கொடுத்துக்கோங்க, காமன் இல்லைன்னா a.b. கொடுக்க வேண்டியது இல்லை. ஓகே, அதெல்லாம் யூனிக் ஃபீல்டு தானே. ஸோ இங்க நான் மொபைல் கொடுக்குறேன், சும்மா மொபைல். ஓகே, இஸ் நல்லன்னு கொடுக்குறேன், ரன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்டெல்லாம் வந்து, ஸோ இந்த ரெக்கார்டு தான் வந்து என்னோட stu_per அப்படிங்கிற டேபிள்ல இல்லாத ரெக்கார்ட்ஸ். ஈஸியா ஃபைண்ட் பண்ணிட்டோமா? இப்போ நீங்க இந்த ரெக்கார்டு நீங்க ஆர்டர்னு வச்சுட்டு இந்த ரெக்கார்டை நீங்க டெலிவரின்னு வச்சிட்டீங்கன்னா இப்போ டெலிவரி ஆகாத ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம எடுத்தாச்சு. ஓகே, ஸோ நான் இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் stu_per. ஓகேங்களா? ஸோ இது ரன் பண்றேன், இது ரெண்டுமே மொத்தமா ரன் பண்றேன் அப்படியே. ஓகே, இப்போ நீங்க ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா 1 வந்து இங்க இல்ல, 4 வந்து இங்க இல்ல, 6 வந்து இங்க இல்ல அண்ட் ஆல்சோ 2 கூட இங்க இல்ல. கரெக்ட்டுங்களா? கீழே இருக்கிறது வந்து stu_per அப்படிங்கிற டேபிள். ஓகே,
ஸோ இப்போ இதுல இல்லாத டேட்டாஸ் எல்லாத்தையும் நல்லா பிரிண்ட் பண்ணிரும். ஏன்னா லெஃப்ட் சைடு எனக்கு 10 வேல்யூஸ் இருக்கு அண்ட் ரைட் சைடு வந்து 5 வேல்யூ தான் இருக்கு. ரைட் சைடுங்கிறது இந்த 5 வேல்யூஸ். ஓகே, ஸோ இதுல இல்லாத வேல்யூஸ் எல்லாத்தையுமே இது பிரிண்ட் பண்ணும். பட் அந்த காலம்ஸை நல்லா பிரிண்ட் பண்ணும். ஏன்னா இங்கிட்ட லெஃப்ட் சைடு வந்து அதுக்கான வேல்யூஸ் இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ லெஃப்ட் சைடு அதுக்கான வேல்யூஸ் இருக்கு அண்ட் அதை ரெஃபரன்ஸை எடுத்துக்கிட்டு ரைட் சைட் டேபிள்ல போய் மேட்ச் பண்ணுது. ஓகே, ஸோ ரைட் சைட் டேபிள்ல அதுக்கான வேல்யூஸ் அங்க இல்லை. அப்ப என்ன பண்ணுது, அது எம்டி ஷெல்லை எடுத்துக்கிட்டு நல்லா பிரிண்ட் பண்ணிடும். இதுதான் கான்செப்ட். ஓகே, இங்க நான் இஸ் நல்னு கொடுத்துருக்கேன்லங்க, இஸ் நாட் நல்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரன் பண்றேன். இப்போ பாருங்க, ஸோ மேலே கீழேயும் சேமா இருக்கா? ஸோ 1 1 இருக்கு, 4 4 இருக்கு, 6 6 இருக்கு அண்ட் 9 9 இருக்கு அண்ட் 2 2 இருக்கு. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த நேமு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிள் அண்ட் இந்த சிட்டி மொபைல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது ரைட் சைடு இருக்கிற டேபிள். ரைட் சைடு என்ன டேபிள் இருக்கு? STUPER. அதே மாதிரி இங்கேயும் STUPUR. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட்ல யாருக்கா கன்ஃபியூசிங் இருக்கா? ஏதாவது கிளியர் இல்லாம? நோ சார். சார் இதுல ஐடி வந்துட்டு 2 டைம் பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஆமாங்க. அது ஒரு டைம் பிரிண்ட் பண்ண முடியுமா சார்? ஒரு டைம்னா நீங்க இங்க டிஃபைன் பண்ணிக்கணும். லைக் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா 2 டேபிள்ல இருக்கிற காலம்ஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணிடும். சரிங்களா? ஸோ நீங்க ஒரு டைம் பிரிண்ட் பண்ணணும்னா இங்க நீங்க டிஃபைன் பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம். ஸோ இங்க நீங்க டிஃபைன் பண்ணிக்கணும் என்னென்ன காலம்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு. a.id. சரிங்களா? ஏன்னா ஐடி வந்து 2 காலம்ல இருக்கு, அதனால a.id. அதுக்கப்புறம் மற்ற காலம்ஸ்லாம் 2 டேபிள்லையும் கிடையாது, அதனால நம்ம நார்மலா கொடுத்துக்கலாம். நேமு கமா டிபார்ட்மெண்ட்டு கமா சிட்டி. ஓகே, உங்க என்ன காலம் வேணுமோ இங்க கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஐடி ஒரு தடவை தான் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இது வந்து இஸ் நாட் நல்னு கொடுத்துருக்கேன். இங்கே நம்ம வேற வந்து ஹைட் பண்ணிட்டோம்னா நமக்கு 10 வேல்யூஸும் கிடைக்கும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நல்ஸ் இருக்கா? ஓகே, நான் இங்க ஆர்டர் பை அது வந்து ஹைட்ல இருக்கா? ஸோ இங்க ஆர்டர் பை கொடுக்குறேன். நல் தனியா அந்த வேல்யூ தனியா வரும். ஆர்டர் பை சிட்டின்னு கொடுத்துருவோம். ஏன்னா சிட்டிலையும் நல் வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற 1 2 3 4 5 இந்த 5 வேல்யூஸும் வந்து ரைட் சைட் டேபிளில் கிடையாது. கீழே இருக்கிற 5 வேல்யூஸும் வந்து ரைட் சைட் டேபிளில் இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். தனித்தனியாக மென்ஷன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே, ஸோ வேற யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? Any doubts? ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம ரைட் ஜாயினும் ஃபுல் ஜாயினும் பார்த்துடலாங்க. ஸோ இன்னர் ஜாயின் லெஃப்ட் ஜாயினும் ஒர்க் பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணாதவங்கலாம் ஃபில் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம இப்போ 4th சாப்டர்ல இருக்கும். ஸோ 4th சாப்டர் டேட்டா பேசஸ். ஓகே, 4th சாப்டருக்கு முன்னாடி 3rd சாப்டர் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் எரர்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வரைக்கும். அண்ட் அது வரைக்கும் இருக்க ப்ராக்டிக்கல் அசைன்மெண்ட்ஸ், கிரேடட் அசைன்மெண்ட்ஸ், அப்புறம் குவிஸஸ் அண்ட் ஆல்சோ ஃபீட்பேக் இது எல்லாத்தையும் முடிச்சிருங்க. ரைட்? ஸோ அசைன்மெண்ட் ஃபில் பண்ணீங்கன்னா தான் ஃபுல் அசைன்மெண்ட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு சர்டிஃபிகேஷன் வந்து இஷ்யூ ஆகும். ஓகே, ஸோ இஷ்யூ பண்ணுவாங்க. ரைட்? ஸோ சர்டிஃபிகேஷன் வேணும் இஷ்யூ பண்ணுறதுக்கு அந்த டைம்ல உட்காந்து நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப பேர்டனா இருக்கும். நிறைய அசைன்மெண்ட்ஸ் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்க முடிய சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸும் ஆச்சு, அந்த ஒர்க்கும் ஈஸியா முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 3 சாப்டர் முடிச்சிட்டோம். நம்ம 3 சாப்டர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வீக் 4 வந்து மீன்ஸ் சாப்டர் 4 வந்து நம்ம போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். சார் அந்த செகண்ட் அசைன்மெண்ட் வரைக்கும் முடிச்சது இது சென்ட் பண்ணதோட சரி, அது கிரேட் எதுவுமே அப்டேட் ஆகலைங்க சார்? இல்லை, அது இப்போ அப்டேட் ஆகும். இந்த வீக் எல்லாம் அடுத்த வீக் வந்து அப்டேட் ஆகும். அப்டேட் மீன்ஸ் கிரேட் இதெல்லாம் சொல்றீங்களா? சார்
இந்த வீக் இல்லை அடுத்த வீக் வந்து அப்டேட் ஆயிரும் அது. நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்க சைடு ஒர்க் முடிஞ்சிருச்சு. அந்த கிரேட் அப்டேட் பண்றது வந்து அந்த அவங்க சைடு இருக்கிற ஒர்க். அவங்க அதை முடிச்சிருவாங்க. இந்த வீக் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்குள்ள முடிச்சிருவாங்க. சார் அசைன்மெண்ட் 3 வரைக்கும் முடிக்கணுமா சார்? ஆமாங்க, அசைன்மெண்ட் 3rd சாப்டர் வரைக்கும் முடிக்கணும். நீங்க 3rd சாப்டர் வரைக்கும் நம்ம சரி. எஸ் சார். தேங்க்யூ. நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.